பகவான் ஆரம்பத்துல சந்நியாசத்தை பற்றி சொன்னாரு. அந்த சந்நியாசத்தை பத்தி சொல்லும் போது பகவான் சொல்லக்கூடிய சந்நியாசம் ஞானத்தினால் மனதில் அந்த கரணத்தில் அல்லது அகத்துறவு, மனசுல ஏற்படக்கூடிய துறவு. எதனால? ஞானத்தினால மனசுல இருக்கக்கூடிய துறவை பத்தி தான் பகவான் இங்க முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்படி வந்துட்டு இருந்தவர், சந்நியாசத்தை பத்தி பேசினவர், திடீர்னு 10வது ஸ்லோகத்துல இருந்து கர்மயோகத்தை பத்தி நமக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரு. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்வா கரோத்தியக அப்படின்னு சொல்லி 10, 11, 12 இந்த 3 ஸ்லோகத்திலையும் பகவான் கர்மயோகம்னா என்ன அப்படின்னு சொல்லியும், ஒவ்வொரு மனிதனும் கர்மயோக பிரகார வாழ்க்கையை நடத்தி மனசுல தூய்மை அடைந்தாதான் ஞான யோகத்துல இந்த ஆத்ம விசாரத்துல ஈடுபட்டு ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இப்ப நம்ம எல்லாருமே சாதாரண குடும்ப வாழ்க்கையில இப்ப இருந்துட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அப்படின்னு ஒரு கடமை இருக்கு. நம்மளுடைய சொதர்மம் நமக்கு அமைஞ்சிருக்க டியூட்டி. அம்மாவா, மனைவியா, மகளா, மருமகளா, அல்ல மாமியாரா, நம்ம எந்த இடத்துல இருக்குமோ வேலைக்கு போனோம்னா அங்க வேலை செய்யற இடத்துல, அப்படி இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம கடமையை செய்யறவங்களா இருக்கிறோம். இப்ப எந்த கடமையை நம்ம செஞ்சாலும், எந்த செயலை புரிஞ்சாலும், இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நம்ம அடையிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணாலும், அப்படி எதை செய்யும் போதும் இறைவனை முன்னிட்டு, இறைவன் நம்மளை கவனிச்சுட்டு இருக்காரு. அவருக்காக அவரு கொடுத்த இந்த செயலை, இந்த டியூட்டியை, இந்த தர்மத்தை நான் என்னுடைய கடமையை நான் செய்யறேங்கிற அந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட உடம்பால, மனசால, புத்தியால நம்முடைய செயல்கள்லாம் நம்ம செய்யணும். அப்புறம் நம்ம செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த பலன் வந்தாலும் அந்த பலன் வரும்போது பிரசாத புத்தியா, இது இறைவனுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த பிரசாத புத்தி, அந்த பாவனையோட வரக்கூடிய பலனை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா ஒருத்தர் இருக்கணும். இதுதான் இந்த இடத்துக்கு கர்மயோகம். இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு இறைவனுடைய ஒவ்வொரு செயல் செய்யும் போது இறைவனை முன்னிட்டு செய்யறோம். பலன் வரும்போது பகவான் கொடுத்த பிரசாதம் ஏத்துக்கும் போது நம்ம கிட்ட கர்வம், அகங்காரம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ரெண்டாவது, மனசு தூய்மை அடையும். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் ஒரு செயலை செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இது எனக்கு சொதரமோ என்னுடைய கடமையா இருந்தா இதை நான் இந்த இடத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற பாவனையோடு செய்யும் போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். ராகத்வேஷம் குறையும் போது இயல்பாவே கோபம் நம்மளை விட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த 3 நடக்கும்போது நம்ம மனசு அமைதி நிலையும் ஒரு தூய்மையான நிலையும் நம்ம மனசு அடையும். இந்த மனசு நமக்கு ஒரு தூய்மையும் இந்த மனப்பக்குவம் நமக்கு ஏற்பட்டாதான் ஞான யோகம் சொல்லக்கூடிய, இப்ப நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கவே இந்த சிரவணம் சொல்லக்கூடிய விஷயத்துல ஈடுபடும் போது நம்ம குருவும் சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த ஞானம் இல்ல அந்த அறிவு நம்ம மனசுக்குள்ளே போகும். நம்ம மனசு கடமைகளை செய்யறதுல நம்ம பின்வாங்கிட்டு கர்மயோகியா இல்லாம இருந்தோம்னா, நமக்கு பிடிச்சா செய்யறது, பிடிக்கலன்னு செய்யல அப்படி இருந்தோம்னா நம்ம மனசு அலைபாஞ்சு கொண்டே, அதே சமயத்துல மனசுல ஒரு தூய்மை இல்லாததுனால வெளியில இருந்து வரக்கூடிய இந்த ஞான விஷயத்த உள்வாங்கிற சக்தி நம்ம மனசுக்கு இருக்காது. அதெல்லாம் பகவான் கண்டிப்பா மனசு தூய்மை அடையணும் அப்படி சொல்றது. ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு ஓரளவு நமக்கு குறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நம்மளுடைய கடமைகள் இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுடைய டியூட்டியை, நம்ம கடமையை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார். சொல்லிட்டு வந்த பகவான் அதுக்கப்புறம் 13வது ஸ்லோகத்திலிருந்து ஞான யோகம் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இதெல்லாம் ஏன் பகவான் இப்படி கர்மயோகத்தை சொன்னாரு, திரும்ப உடனே ஞான யோகத்தை சொல்றாரு அப்படிங்கும் போது, இப்ப நம்ம 2வது அத்தியாயத்தை கேட்டுட்டு வந்திருக்கோம். முதல் அத்தியாயத்தை கேட்டாலும் 2வது அத்தியாயத்துல பகவான் உபதேசத்தை ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு மனிதனாக பிறந்த நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் ஆத்ம ஞானம். அதாவது நாம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழும்போது திருப்தியோட, மனநிறைவோட, ஒரு பூர்ணமான மனநிலையில நம்ம இருந்து வாழணும். மகிழ்ச்சியோட இருக்கணும், மன மகிழ்ச்சியோட இருக்கணும், துயரம் இல்லாம இருக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய நமக்கு லட்சியம்.
அப்ப அந்த மன மகிழ்ச்சி, அந்த திருப்தி, அந்த பூர்ணத்துவம் எங்க கிடைக்கணும்னா ஆத்ம ஞானத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தான் இந்த மகிழ்ச்சி இருக்கு, நிறைவு இருக்கு, திருப்தி இருக்கு, நமக்கு பாதுகாப்பு இருக்குது, நிம்மதி இருக்குது அப்படின்னு நமக்கு அடிக்கடி அதை பகவான் என்ன பண்ணியிருக்காரு, உணர்த்தி கொண்டே வருகிறார். அப்படி உணர்த்தும் போது அவர் ஒரு ஞானியோடைய நிலையை எடுத்து ஒரு ஞானி எப்படி திருப்தியா இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஞானி எப்படிதான் இருக்கிறாரு ஞானியோட லட்சணத்தை சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் நாம அஜ்ஞானியா இருக்கிறவங்க இந்த ஞானி அடைஞ்சிருக்கு இந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னு நமக்கு என்ன தெரியும், லட்சியம் இதுதானே நமக்கு அப்பதான் தெரியும். அது மட்டும் இல்ல, அதை அவர் அடையிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை அவர் பின்பற்றினாரு, எப்படி அந்த ஞானத்தை அடைஞ்சாரு அப்படின்னு பகவான் அடிக்கடி சொல்லும் போதுதான் நாமும் அந்த படிநிலையில நம்ம போய் இந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் பகவான் அடிக்கடி கர்மயோகத்தை சொல்லும் போது நமக்காக சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அடைய வேண்டிய லட்சியம் எதுன்னா ஞான யோகத்துல ஒரு ஞானி அடைஞ்சிருக்க நிலைதான் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் போது 13ஆம் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சாரு. அங்க ஆரம்பிக்கும் போது நீ ஞானத்தை அடையிற விஷயத்துல உனக்கு அகத்துல நீ ஞானியா, உனக்கு அகத்துறவு இருந்து ஞானம் இருந்து உனக்குள்ள உன்னை பற்றி அறிவு இருந்தா போதும். புறத்துல நீ செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் எல்லா செயல்களும் செய்து கொண்டு இருந்த போதிலும் இந்த ஞானத்தினால நீ செய்யக்கூடிய செயல்கள் உன்னை பந்தப்படுத்தாது, உனக்கு மீண்டும் பிறவிய கொடுக்காது அப்படிங்கிறது ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்தார். 14ஆம் ஸ்லோகத்துல ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை, ஆத்மா எந்த செயலை செய்ய தூண்டுவதும் இல்லை, ஒரு செயலை செய்த பின்னா அந்த செயலுக்குரிய பலன்களோட சம்பந்தப்படுத்துறதையும் ஆத்மா செய்வதில்லை அப்படின்னு ஆத்மாவுக்கு அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற நிலையை சொன்னாரு. 15ஆம் ஸ்லோகத்துல அந்த ஆத்மாங்கிற இடத்துல பிரம்மத்தை எடுத்து கூறி விபுகு அப்படிங்கிற வார்த்தையில பிரம்மம் எந்த புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, எந்த பாவத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, பாவத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை அர்த்தம் என்னன்னா அதுவும் அகர்த்தா அபோக்தா, எந்த செயலையும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை. ஒருத்தர் செஞ்ச செயலோட அவங்களுடைய கர்மாவோட கொண்டு போய் அந்த பலனை சேர்த்து வைக்கிற வேலையும் பிரம்மம் செய்வதில்லை அப்படின்னு அந்த 15ஆவது ஸ்லோகத்துல முதல் வரியில நமக்கு விளக்கினார். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா ஆத்மாவுடைய சொரூபம் எதுவோ அதுதான் பிரம்மத்துடைய சொரூபம், பிரம்மத்துடைய சொரூபம் எதுவோ ஆத்மாவுடைய சொரூபம் அதுதான். அதெல்லாம் பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் பிரம்மம், இந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம விளங்க வைக்கிறதுக்காக 14, 15 முதல் வரியில சொன்னார். இப்போ 15ஆவது ஸ்லோகத்துல 2ஆவது வரியில இதையெல்லாம் தெரியாம அறியாமையினால ஜந்தவக இந்த மனிதர்கள் மீண்டும் மீண்டும் ஜனனம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கக்கூடியது ஜென்மத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறனால ஜந்து அப்படிங்கிறது. ஜந்தவக அப்படின்னா பிறந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜீவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பிறவி துன்பங்கிற இந்த துன்பத்துல ஏன் இந்த ஜீவர்கள்லாம் திரும்ப திரும்ப மாட்டின்னு பிறந்துட்டே இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் அறியாமை என்னவனுக்கு அறியாமையினால மூடப்பட்டிருக்கு. அத 2வது அஜ்ஞானேன அறியாமையினால் ஆவிருத்தம் மூடப்பட்டுள்ளது எது ஞானம். யாருக்கு, அவர்களுக்கு. எவர்களுக்கு, ஜந்தவக. யார் இந்த உலகத்துல இந்த உண்மையை தெரியாம, எந்த உண்மை, அகம் ஆத்மா நான் செயலற்றவன் அப்படின்னு தன்னுடைய உண்மையான சொரூபம் தெரியாம மீண்டும் மீண்டும் பிறவி துன்பத்திலேயே இந்த சக்கரத்துல சுழன்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் அறியாமையினால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போன வாரத்துல முடிச்சாரு. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு